ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷனா லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏஷியன் ஸ்டைலில் இப்படி சூப்பராக ஒரு சிக்கன் ஃப்ரை செய்யலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அதே சைஸுக்கு லெங்குவாஸ், 2 லெமன் கிராஸ், 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு கஸ்தூரி மஞ்சள், 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டுடலாம். லெமன் கிராஸ் மட்டும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. லெமன் கிராஸ் நம்ம பாதியில் தான் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி 20 காசு சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்குவோம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது. அடுத்ததாக இதில் இப்போது லெமன் கிராஸ் சேர்த்துக்கலாம். லெமன் கிராஸை ஃபர்ஸ்ட் தடவை சேர்க்கக்கூடாது, செகண்ட் தடவை தான் லெமன் கிராஸ் நம்ம சேர்க்கணும். லெமன் கிராஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதில் மல்லி விதைகள் சேர்த்துக்கலாம். மல்லி விதைகள் நான் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி டோட்டலாகவே 10 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன். முதல்ல 5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் அரைக்கிறப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன். தண்ணி கம்மியாக சேர்க்கணும். தண்ணி கம்மியாக சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சரியான பதம். நல்லா மெலிசாக வரக்கூடாது. அடுத்ததாக இப்போது இந்த ஊற வச்சுருக்கிற மிளகாயை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு மிளகாயை அரைச்சி எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரம்பட் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 6 பீசஸ் ட்ரம்பட் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சு சிக்கனை அது மேலே நம்ம வச்சுக்குவோம். லேட்டராக நான் சொல்கிறேன் ஏன் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டுக்கிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற சில்லிஸ் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் சில்லிஸ் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி பவுடர், கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டேன். சுகர் போடும் போது பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அந்த நேரம் கட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. சுகர் கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த டிஷ்ஷுக்கு. அடுத்ததாக இதில் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் நம்ம கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க. ஏன் ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்சதில் இருக்கிற தண்ணி வடிஞ்சிடணும். இந்த சிக்கனில் தண்ணியோடு இருக்கக்கூடாது, அந்த தண்ணிலாம் வடிஞ்சு கீழே போயிடணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு சிக்கன் எல்லாத்தையும் அதில் அடுக்கி வச்சுருங்க. இந்த மசாலாஸ் இருக்கு இல்லையா, அதை மேலே ரொம்ப போடாதீங்க. அது ஒரு ஓரத்தில் எல்லாம் போட்டு விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த சாறு கீழே விழுந்து சிக்கன் அடிப்பகுதியெலாம் போய்படும். இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டுட்டு சரியாக 1 நாள் இல்லை 6 ஹவர் இந்த சிக்கனை மேரினேஷனுக்கு விட்டுடுங்க. நீங்கள் சரியாக மேரினேட் பண்ணாமல் சிக்கன் பொரிச்சிங்கன்னா உங்கள் சிக்கன் டேஸ்ட்டாக இருக்காது. நல்லா மேரினேஷனில் சிக்கனை கண்டிப்பாக விடணும். நான் 1 நாள் ஃபுல்லாக மேரினேட் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நாள் ஆயிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட திறந்து காட்டுறேன் இப்போது எப்படி இருக்குன்னு. கீழே வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, கீழே சில்லரில் தான் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நாள் ஃபுல்லாக சிக்கன் ஃப்ரிட்ஜிலே மேரினேட் ஆகி இருந்தது. இப்போது சிக்கன் நம்ம பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கன் பொரிக்கும் போது அந்த மசாலாவெலாம் தனியாக எடுத்துகிட்டு சிக்கனை மட்டும் சுட இருக்கிற எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த எண்ணெயில் சிக்கன் போடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் தீ குறைச்சிக்கோங்க. அந்த மசாலாஸை இதோட போடாதீங்க. அப்புறமா தான் நீங்கள் மசாலாஸ் பொரித்து தனியாக எடுக்கணும். இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் ரைஸில் தேங்காய் பால் சாதத்தோடு இந்த சிக்கன்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த சிக்கனை நல்லா ட்ராயாக பொரிச்சு எடுங்க. சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது ஒரு நல்ல டேஸ்ட்டும் அதோட கிறிஸ்பினஸும் அப்படியே இருக்கும். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா கிறிஸ்பினஸ் வந்து டைம் ஆனாலும் போகாது, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், அதோட கலர்ஸ்லாம் பாருங்கள் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போது இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த சிக்கனை நான் 15 மினிட்ஸ் வந்து பொரித்தேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் இந்த சிக்கனை இப்படி கிறிஸ்பியாக பொரித்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு, நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுட்டு உதிரியாக ஆக்கி விட்டுருங்க. ரொம்ப கட்டியாக ஆகக்கூடாது, உதிரியாக இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பொரிஞ்சிருக்கு, இன்னும் ஃபுல்லாக பொரியல. இதை நம்ம லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை பொரிக்கணும். இது ஏன்னா அதில் பார்த்திங்கனாக்கா சிராய், இஞ்சி, லெமன் கிராஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால நம்ம நல்லா பொரித்து எடுக்கணும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கனோட அந்த மசாலாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் பொரித்து எடுத்துட்டேன். இதுதான் பதம், இவ்வளோதாங்க. இதுதான் பதம், இவ்வளோ தான். நம்ம பொரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக பேலன்ஸாக இன்னும் 2 பொருள் இருக்குது, அதையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து போட போகிற பொருள் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு பட்டை மிளகாய். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. நான் வந்து ஒரு நல்ல வாசத்துக்காக பார்த்திங்கன்னா இது 2யுமே ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் மேலே போட்டு விட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வாசம் வந்துட்டு. இவ்வளோதான், நம்மளோட பட்டை மிளகாய் வந்து பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சு எண்ணெய் வந்து வடிகட்டிக்குவோம். அடுத்ததாக நம்ம என்ன பொரிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கறி லீஃப் பொரிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பொரிக்கும் போதே ரொம்ப எண்ணெய் வந்து தெரிச்சிட்டு வந்தது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்காதீங்க, சரிங்களா? இவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹைஜீனாக இருந்தால் இந்த சிக்கன் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. ரொம்பவே பிடிக்கும் இந்த சிக்கன் வந்துட்டு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கறி லீஃப், மசாலா பொரியல், அப்புறம் வந்து பட்டை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லா பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதோட தோல் பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்கணும். இப்போது அந்த மசாலாவை இது மேலே இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்படி தான் இருக்கணும். சாப்பிடும் போதும் பார்த்திங்கன்னா அந்த மசாலா சிக்கனோட நீங்கள் மசாலா சேர்த்து சாப்பிட்டாதான் உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜூஸியாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அந்த மசாலாவோட சிக்கன் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த தோல் மட்டும் சரியாக கலண்டு வருது பார்த்திங்களா? இப்படி தான் இருக்கணும். இதுதான் சரியான பதம். அடுத்ததாக சிக்கன் வந்து நான் பிச்சு காட்டுறேன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிடும் போது. சிக்கன் பாருங்கள், நான் பிரித்து காட்டுறேன் உள்ள எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா ஹேஜியனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் ரெசிபி. நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மறுபடியும் அடுத்து உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஷனா லாக்ஸ். பாய் அண்ட் டேக் கேர் காய்ஸ். லவ் யூ ஆல்.